இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாட்டில் திவாகர் அப்படின்ற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அவரோட கோமாளித்தனத்தினால நல்ல வைரல் ஆகிட்டு வர்றாரு. ஒரு வருஷமாக நல்ல வைரல் ஆகிட்டு வர்றாரு. சந்தோஷம். அது அவர் தனிப்பட்ட கருத்து, அவரோட டேலண்ட்டோ என்னவோ. ஓகே, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் எந்த ஒரு அடிப்படையில் அவர் வந்து தன்னை ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் சொல்கிறாரு. அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டாக்டர்ன்றதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லா வீடியோலையும் வந்து தன்னை ஒரு டாக்டர்னோ ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்னோ சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்து. உலகத்தில் வேறு எந்த ஒரு இடத்துலையும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தப்பான விஷயத்த பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எப்படி இதை இவ்வளோ நாள் வந்து யாரும் இதை கேட்காம இருக்காங்கன்னு தெரியல. எந்த ஒரு மனிதனும் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்க எம்பிபிஎஸ் ஹோல்டராக இருக்கணும், இல்லை எம்டி ஹோல்டராக இருக்கணும். சட்டப்படி அவங்க தான் வந்து டாக்டர்னு சொல்லி கிளினிக்கில் அவங்கள கால் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். இவங்களும் வந்து ஹெல்த் செக்டாரில் பிக் பேக் போன். பட் ஆனால் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தன்னை ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறது வந்து சட்டப்படி குற்றம். இது எந்த வகையிலையும் வந்து ஒரு அப்பாவி மக்களுக்கு வந்து தப்பான ஒரு விஷயத்தை பிரதிபலித்து அவங்க வாழ்க்கைக்கே கூட சில டேஞ்சர்ஸ் வரலாம். ஸோ அப்படின்னும் போது தமிழ்நாட்டிலேயே ஒரு சட்டம் இருக்குது, இந்தியாவிலேயும் சட்டம் இருக்குது. 5 லட்சம் வரைக்கும் ரூபா வரைக்கும் ஃபைனும், 1 வருஷம் ஜெயில் தண்டனை, அவங்க லைசன்ஸும் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் எப்படி இந்த மாதிரி மக்களை வந்து தப்பான தகவலை கொடுத்துட்டு இவ்வளோ வைரலாக போய்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிசிஐ ஃபிசியோதெரப்பி கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைடு ஹெல்த் கேர், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு போர்டில் இருக்கிறவங்களோ இல்லை அதை பற்றின கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். இவர் தன்னை டாக்டர்னு சொல்லி வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறத வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். அது வந்து தவிர்க்கப்படணும். லோக்கல் போலீஸ் வந்து இவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஐபிசி செக்ஷன் படி 419 இது வந்து இட்ஸ் அ சீட்டிங். ஸோ எப்படி போலி டாக்டர்ஸை வந்து கைது செய்கிறாங்களோ இவரையும் வந்து கட்டாயம் வந்து கைது செய்யணும். இவ்வளோ நாளாக வந்து தன்னை ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம். மக்களை வந்து திசை திருப்பி ஒரு ஏமாற்று வேலை செய்கிறது தான் இது கட்டாயம் வந்து